காட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அது ஒரு அழகான பனிக்காலம். கிறிஸ்துமஸ் பண்டிகை வர்றதுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருந்துச்சு. நாம்பூர் காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் தங்களோட வீடு முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால அலங்கரிச்சிருந்தாங்க. ஒரு வயசான குருவி தான் பையனை கூட்டிக்கிட்டு டோல்பூர் காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத நேரம் காட்டுல திடீர்னு பனி புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சு. நேராக புயலோட வேகம் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. அந்த பனி புயல்ல சிக்கி வயசான குருவி அப்படியே நாம்பூர் காட்டுக்குள்ள விழுந்துடுச்சு. அதே நேரத்துல நாம்பூர் காட்டுல இருந்த காகங்கள் இந்த பனி புயலை தாங்க முடியாம குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு குளிர்காலத்தை நான் பார்த்ததே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த இடத்துலயே உறைஞ்சிடுவேன் போல இருக்கு. ஆமராணி, சீக்கிரம் வா, பக்கத்துல ஏதாச்சும் வெதுவெதுப்பான குகை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் குகையை தேடி பறந்து போனாங்க. கொஞ்ச தூரம் பறந்து போன காகங்களோட கண்களுக்கு ஒரு பெரிய மரத்துல நிறைய பூசணிக்காய் கொடி படர்ந்திருக்கிறத பார்த்தாங்க. அதுல ஒரு பூசணிக்காய் ரொம்பவும் பெருசா இருந்துச்சு. இத 2 காகங்களும் ரொம்பவும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. இந்த பூசணிக்காயே நம்மளோட வீடா மாத்திக்கலாம். அட ஆமா அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த பூசணிக்காய்க்குள்ள இருந்த எல்லா சதை பகுதிகளையும் நீக்கினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய பூசணிக்காய ஒரு அழகான வீடா மாத்திட்டாங்க. ராணி, நம்ம புது வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இப்ப நமக்கு வீடு கிடைச்சிடுச்சு. ஆனா என்னோட பசியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வராது. நானும் ரொம்ப களைப்பா இருக்கேன். நீ வெளியே எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரியா? என்ன, நான் மட்டும் போகணுமா? ஒழுங்கா என் கூட வாங்க, நமக்கு எங்கேயாச்சும் தானியம் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் தானியங்களை தேடி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மரத்தோட கிளையில அந்த வயசான பாட்டி குளிர்ல நடுங்கினபடியே உட்கார்ந்து இருந்தாங்க. கடவுளே, இந்த பெரிய காட்டுல என் பையனை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. அந்த நேரத்துல அங்க வந்த காலுக்காகமும் ராணிக்காகமும் அந்த வயசான குருவிய பார்த்தாங்க. ராணி, அந்த பாட்டிய பாத்தியா? குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பாவம் இல்ல? காலு, என்னால எல்லாம் அந்த வயசான குருவிக்கு உதவி செய்ய முடியாது. அந்த பாட்டியோட பக்கத்துல எவ்வளவு தானியங்கள் இருக்கு பாரு. அந்த பாட்டி கிட்ட நைஸா பேசி அந்த தானியங்களை வாங்கிடலாம். அட ஆமா, ஒரு மூட்டை நிறைய தானியம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த வயசான குருவியோட பக்கத்துல பறந்து போனாங்க. பாட்டிமா, இந்த ராத்திரி இந்த கொற்ற பனியில இந்த மரக்கிளையில எதுக்காக தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என் குடும்பத்தை நான் தவற விட்டுட்டேன். இந்த காடு எனக்கு ரொம்ப புதுசு. நான் எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. பாட்டி, இந்த காட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப மோசமான காடு. இங்க கழுகுகளோட நடமாட்டமும் பாம்புகளோட நடமாட்டமும் ரொம்ப அதிகம். என்னப்பா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. நான் இப்போ என்ன செய்யறது? பாட்டி, எங்க கூட எங்க வீட்ல வந்து இருந்துக்கோங்க. எங்க வீடு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நான் இப்பவே உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்ன பாட்டிமா காகங்கள் கூட அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஆனா எங்களுக்கு ஒரே வருத்தம் தான் பாட்டிமா. வீட்டுக்கு வந்த உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியல. இன்னைக்கு காலையில இருந்தே நாங்க 2 பேரும் பசியோட தான் இருக்கோம். பனிக்காலங்கிறதுனால காட்டுல எங்களுக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்கல பாட்டிமா. கவலைப்படாதீங்க, என்கிட்ட தானியம் இருக்கு. இந்த தானியத்தை நாம எல்லாருமா சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் அந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. பாட்டிமா, சீக்கிரம் வெளியே போய் எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. என்னப்பா, நானா சாப்பாடு எடுத்துட்டு வரணும்? ஆமா, வேற யாரு போவாங்க? நீங்க எங்க வீட்ல இருக்கணும்னா தினமும் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதா? சரி, நான் வெளியே போய் சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். வந்தா சாப்பாடோட தான் வரணும். இல்ல உங்களுக்கு வீட்ல இடம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டிமா அந்த கொற்ற பனியில உணவு தேடி பறந்து போனாங்க. கலு, சீக்கிரம் வாங்க, இந்த மூட்டையில அப்படி என்னதான் இருக்கும்னு பாத்துரலாம். கண்டிப்பா இந்த மூட்டையில தங்கம் தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் பாட்டிமாவோட மூட்டைய திறந்து பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு உடைஞ்சு போன மண்பானை மட்டும்தான் இருந்துச்சு. இத பார்த்த 2 காகங்களும் ரொம்பவும் ஏமாந்துட்டாங்க. என்ன இது? இதுக்காகவா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு பாரு. இந்த பனிக்காலத்துல அந்த வயசான குருவி தான் நமக்கு உணவு எடுத்துட்டு வர போகுது அப்படின்னு
அப்படின்னு பேசிக்கிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் அந்த மூட்டைய பாட்டிமாவோட இடத்துல வச்சது. தினம் தினம் 2 காகங்களும் பாட்டிமாவை ரொம்பவும் மோசமா நடத்தினாங்க. எல்லா வீட்டு வேலைகளையும் பாட்டிமாவையே செய்ய வச்சாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உணவை தான் சாப்பிட கொடுத்தாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தன்னோட வீட்ல விதவிதமான பலகாரங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏமா இவ்ளோ விதவிதமான பண்டங்களை தயார் பண்ணுறீங்க? சரா, நாளைக்கு கிறிஸ்மஸ்மா, அன்னைக்கு எல்லாரும் அவங்க செஞ்ச உணவுகளை மற்ற பறவைகள் கூட பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அம்மா விதவிதமான பண்டங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி பலகாரங்களை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன அருமையான வாசனை! காலு, இந்த வாசனை எங்க இருந்து வருது? அதோ பாரு, மீனுக்குருவியோட வீட்ல இருந்து தான் வருது ராணி. அப்படியா? நான் இப்பவே அந்த பலகாரங்களை சாப்பிட போறேன் பாருங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஏ பாட்டிமா, நீ அந்த மீனுக்குருவியோட வீட்டுல போய் பணியாரங்களை திருடிட்டு வா. திருடுற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. நான் இந்த வேலைய செய்யவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டியா? உனக்கு அவ்வளவு திமிரு வந்துடுச்சா? ஒழுங்கா அந்த பலகாரங்களை எடுத்துட்டு வந்தா இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் பாட்டிமாவை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுச்சு. இந்தா உன்னோட பொக்கிஷம், இதையும் எடுத்துட்டு போ. வேற வழி இல்லாத பாட்டிமா எங்க போறதுன்னே தெரியாம அங்கிருந்து பறந்து போனாங்க. வீட்டுல சக்கரை தீர்ந்துடுச்சுமா, நான் கிளிமாமாவோட வீட்டுல போய் கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வரேன். நீ அது வரைக்கும் தீ அணையாம பாத்துக்கோ. என்ன? சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. மீனுக்குருவியும் கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல பாட்டிமா ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. பாட்டிமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? காகங்கள் உங்களை வெளியே அனுப்பிட்டாங்களா? ஆமா குருவி, அந்த காகங்கள் என்ன ரொம்ப மோசமா நடத்துனாங்க. நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். கடைசியில என்ன திருட சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னதும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. கவலைப்படாதீங்க பாட்டிமா, நீங்க என் வீட்டுக்கு வாங்க. நான் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். இல்ல, நான் இனிமே யாரையும் நம்புறதா இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் என்னைக்குமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாட்டிமாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அவங்க சாப்பிடுறதுக்கு ருசியான சாப்பாட்டையும் கொடுத்துச்சு. குளிருக்கு இதமா போர்வையும் கொடுத்துச்சு. பாட்டிமா மீனுக்குருவியோட வீட்டுல ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. பாட்டிமா, எனக்கு வெளியே கொஞ்சம் தானியங்களை எடுக்க வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நீ தாராளமா போயிட்டு வா. நான் சாரா கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். உடனே மீனுக்குருவியும் தானியங்களை தேடி பறந்து போச்சு. ஒரு வயலோட பக்கத்துல மீனுக்குருவி தானியங்களை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல பாட்டிமாவை தேடி அவங்க பையன் அந்த இடத்துக்கு வந்தான். உங்க காட்டுக்கு புதுசா ஏதாச்சும் ஒரு வயசான குருவி வந்துச்சா? ஆமா, அவங்க எங்க வீட்டுலதான் இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க என்னோட அம்மா. பனி புயல்ல அவங்க தொலைச்சு போயிட்டாங்க. தயவு செஞ்சு என்ன எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறியா? நான் நிச்சயமா கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாட்டிமாவோட பையனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தான் பையனை பார்த்ததுமே பாட்டிமா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நீ என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்ட. இந்த பானைக்குள்ள ஒரு தங்க பானைய நான் மறைச்சு வச்சிருக்கேன். அது உன் பொண்ணோட எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கோ. பாட்டிமா, ரொம்ப நன்றி. நீங்க எப்போ இந்த காட்டுக்கு வந்தாலும் என் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன பாட்டிமா மறுபடியும் தன்னோட காட்டுக்கு பறந்து போனாங்க. மீனுக்குருவிக்கு தங்கப்பானை கிடைச்ச விஷயம் அந்த காட்டுல இருந்த எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஏ ராணி, எல்லாம் ஒன்னாலதான். அன்னைக்கு நீ மட்டும் அந்த பாட்டிமாவை வீட்டுல இருந்து விரட்டாம இருந்திருந்தியன்னா அந்த தங்கப்பானை இப்போ நமக்கு சொந்தமா இருந்திருக்கும். பலு, நான் என்ன கனவா கண்டேன்? மண்பானைக்குள்ள தங்கப்பானைய மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு அப்படின்னு 2 காகங்களும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. தீபாவளி கொண்டாட்டம். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பமாகிடுச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வண்ண வண்ணமான பட்டாசுகள் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க சாராவும் கொக்குவும் வானத்துல வெடிக்கிற அழகான பட்டாச தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியோ இரவு நேரத்துக்கான சாப்பாட தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அக்கா, அப்பா இன்னைக்கு கண்டிப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவாரு. நான் எல்லாத்தையுமே வெடிப்பேன். ஆமா தம்பி கொக்கு, அப்பா இன்னைக்கு இனிப்பு வாங்கிட்டு வருவாரு. நான் விதவிதமான இனிப்புகளை சாப்பிடுவேனே. இனிப்பு எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும்.
பசங்களா, வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் கீழே வாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நாம சாப்பிடலாம். அம்மா, அப்பா வந்துடட்டும். அப்பா கூட பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போய் எல்லா தட்டுலையும் சாப்பாட்டை எடுத்து வச்சது. அந்த நேரத்துல கோமல் குருவி ஒரு பையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா ஜாலி, அக்கா அதோ பாரு, அப்பா வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, குழந்தைங்க ரெண்டு பேரும் நீங்க வராம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. மீனு, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? நான் கொண்டு வந்த பையில சரவெடி எதுவும் இல்ல. இது தெரிஞ்சா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு கோமல் குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை குக்கு தான் அப்பா கொண்டு வந்த பேகை திறந்து பார்த்தான். அதுக்குள்ள சரவெடி எதுவுமே இல்ல, வெறும் பூ மட்டும்தான் இருந்துச்சு. இத பார்த்த குழந்தைங்க ரொம்பவும் ஏமாந்து போயிட்டாங்க. குழந்தை குக்குவோ தான் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வராததுனால ரொம்பவும் சோகமா தான் வீட்டு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தான். டே குக்கு, இங்க பாத்தியா, எங்க அப்பா துப்பாக்கி வாங்கி தந்திருக்காரு. இதுல வெடிச்சா கலர் கலரா புகை வரும்டா. ஆமா, உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கி தந்தாரு? எங்க அப்பா எனக்கு எதுவும் வாங்கி தரல, என்னை ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு பட்டாசு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வெறும் பூவை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அப்பாவால எதையும் வாங்கி தர முடியாது, இது எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டு ராஜு அங்கிருந்து பறந்து போயிட்டான். தம்பி குக்கு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்ல, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். தன்னோட பையன் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த கோமல் குருவி குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. மகனே, இந்த பூவை நாளைக்கு சந்தையில வித்தா நிறைய காசு கிடைக்கும். நாளைக்கு நிச்சயமா நீ கேட்டபடியே நிறைய பட்டாசும் மிட்டாய்களையும் வாங்கிட்டு வரேன். அப்பா, நிஜமாவா? அதுக்காகவா இவ்ளோ பூக்களை கொண்டு வந்தீங்க? ஆமாடா செல்லம், இந்த பூவை எல்லாம் அப்பா உனக்காக தான் ரொம்ப நேரமா தூரமான காட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கோமல் குருவி குக்குவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தங்களோட கூட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. மீனுக்குருவியும் கோமலும் அந்த வண்ண வண்ண பூக்களை அலங்காரத்துக்கு தகுந்தது மாதிரி தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. அன்னைக்குதான் காட்டுல தீபாவளி. மீனுக்குருவியும் கோமல் குருவியும் அந்த வண்ண பூக்களை விக்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. தம்பி குக்கு, நேத்துக்கு நீ எதுக்காக அழுத? பாவம் நம்ம அம்மா அப்பா, நீ கேட்டேங்கிறதுனால அவங்க ராத்திரி முழுவதும் கண்ணு விழிச்சு அந்த வண்ண வண்ண பூக்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா எனக்கு பட்டாசு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதை தானே நான் அப்பா கிட்ட கேட்டேன். அவங்க கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா நமக்கு வாங்கி தர போறாங்க. இது கூட புரிஞ்சிக்க மாட்டியா நீ? நாம அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்களும் தங்களோட வீட்டை வண்ண வண்ண பூக்களால அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியும் கோமல் குருவியும் மார்க்கெட்ல போய் அந்த வண்ண பூக்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ காலு, தீபாவளி அதுவுமா உங்களுக்கு என்ன தூக்கம்? சீக்கிரம் எழும்புங்க, இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா கடையில இனிப்புகள் வாங்க யாராச்சும் வருவாங்களா? நேத்துக்கு ராத்திரி முழுவதும் நம்ம பையன் ராஜு பட்டாசை வெடிச்சு வெடிச்சு என்ன தூங்கவே விடல. அதான் எனக்கு இப்ப தூக்கம் வந்துடுச்சு. போதும் போதும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. சீக்கிரம் இந்த இனிப்புகளை வாங்குறதுக்கு யாராச்சும் வராங்களான்னு பாருங்க அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை ராஜு மறுபடியும் அங்க வந்தான். அப்பா, பட்டாசு எல்லாம் தீந்து போயிடுச்சு, எனக்கு இன்னும் பட்டாசு வாங்கி கொடுங்க. டேய் டேய், நேத்துக்கு முழுவதும் உனக்கு அவ்வளோ பட்டாசுகளை வாங்கி தந்திருக்கேன், அதை ஒரு நொடியிலே தீத்துட்டியா? இன்னைக்கு உனக்கு எந்த பட்டாசும் கிடையாது. காலு, குழந்தை கிட்ட போய் இப்படி சொல்றது? ராஜு சொல்லும், நீ போடா வீட்டுக்கு. அம்மா இந்த இனிப்புகளை வித்துட்டு உனக்கு நிறைய பட்டாசுகளை வாங்கிட்டு வரேன். இது எல்லாத்தையுமே மலைகளுக்கு பின்னாடி இருந்த ஒரு தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, காட்டுல தீபாவளி கொண்டாட்டமா? இந்த பறவைகளுக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை ஒரு வயசு
வயசான பறவையா மாறி மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. நான் ரொம்ப ஏழை. என்னோட பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பட்டாசும் இல்ல. என்கிட்ட காசும் இல்ல. எனக்கு கொஞ்சம் பட்டாசுகளை வெடிக்க தருவியா? ஐயையே, ஹே வயசான குருவி, தீபாவளி அதுவுமா ஓசில பட்டாசு கேக்குறியா? என்கிட்ட எதுவும் இல்ல, இங்க இருந்து ஓடிடு. உடனே அந்த வயசான பாட்டி காகங்களோட கடைக்கு போனாங்க. காகங்களே, என் பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் இனிப்பு தருவீங்களா? பாட்டி, எங்க கிட்ட எதுவும் இல்ல. போங்க போங்க. காலையில இருந்து எங்களுக்கு எந்த இனிப்பும் இன்னும் வியாபாரம் ஆகல. அது கடையில இலவசமா கேக்குறீங்களா? போங்க போங்க, எங்களால எல்லாம் தர முடியாது, ஓடிடுங்க. அந்த மார்க்கெட்ல இருந்த எந்த பறவைகளும் வயசான பாட்டிக்கு இலவசமா எதையுமே கொடுக்கல. கடைசியா அந்த பாட்டி மீனுவோட கடைக்கு வந்தாங்க. குருவிகளா, என் பேர பசங்க இந்த வண்ண பூக்களால வீட்டை அலங்கரிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் வண்ண பூக்களை கொடுப்பீங்களா? அதனால என்ன பாட்டி, தாராளமா கொடுக்கறோம். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. நீங்க இந்த பூவை எனக்கு கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் வராதா? பரவாயில்ல பாட்டி, இந்த பூவால நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி. அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் வண்ணப்பூக்களை எடுத்து அந்த வயசான பாட்டிக்கு கொடுத்தாங்க. வயசான பாட்டியும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துடுச்சு. கோமல் குருவியோட கடையில பாதி அளவு பூக்கள் விற்பனையாகி இருந்துச்சு. மீனு, எப்படியோ பாதி பூவை வித்துட்டோம். இந்த காசு பட்டாசும் இனிப்பும் வாங்குறதுக்கு சரியா இருக்கும். ஆமா கோமல், பசங்க நாம எப்ப வருவோன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம இப்பவே போலாம். அப்படின்னு ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வேட்டைக்கார கழுகு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஏ குருவிகளா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற காசுல சரி பாதிய நீங்க எங்களுக்கு கொடுத்தாகணும். இல்ல யாரும் இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க. மற்ற கடையில இருந்த எல்லா பறவைகளும் பயந்துகிட்டே கழுகு கேட்டபடியே அவங்க கிட்ட இருந்த காசுல பாதிய கொடுத்துட்டாங்க. ஏ குருவிகளா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற காசை எடுங்க. ஐயா, எங்களுக்கே கொஞ்சம் காசு தான் இன்னைக்கு விற்பனை ஆச்சு. அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு தீபாவளிய கொண்டாடணும். அதையும் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க காசை ஒரு வார்த்தை சொல்லாம கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன திமிரு? அப்படின்னு சொன்ன கழுகு கோபத்தோட கோமல் குருவியோட கடையில இருந்த பூவை எல்லாம் கீழே தள்ளி போட்டுச்சு. பிறகு கோமல் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹே முட்டாள் குருவி, நாங்க எல்லாரும் அமைதியா காசு கொடுக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாம் அந்த கழுகுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு? இப்ப மொத்த காசும் போச்சா? காலு, அதுங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க, மீதி இருக்கிற இனிப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் தீபாவளியை கொண்டாடுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கோமல், கவலைப்படாதீங்க. நம்ம பசங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. நடந்ததை அவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. ஆனா மீனு, பசங்க பாவம். அவங்க நேத்துக்கும் ஏமாந்தாங்க, இன்னைக்கும் ஏமாற போறாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் ரொம்ப வருத்தத்தோட தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோமல் குருவியும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு போய் பார்த்த நேரம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அப்பா, வந்துட்டீங்களா? பாருங்க, உங்களுக்காக நாங்க வீடு முழுவதும் பூக்களாலையும் விளக்குகளாலையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்பா அப்பா, சீக்கிரம் பட்டாசுகளை எல்லாம் எடுங்க, நாம வெடிப்போம். குழந்தைங்க இப்படி கேட்டதுமே கோமல் குருவி என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பறவை நிறைய பரிசு பொருட்களோட கோமல் குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மார்க்கெட்லயே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்தீங்க. எனக்கு உதவி செய்த உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களால தான் எங்க குழந்தைங்க இன்னைக்கு தீபாவளிய சந்தோஷமா கொண்டாட போறாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ஆந்தி பாட்டி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உண்மையான உருவத்துக்கு மாறி மறுபடியும் வானத்துக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டி கொடுத்த பரிசு பொருட்கள்ல நிறைய பட்டாசுகளும் நிறைய இனிப்புகளும் இருந்துச்சு. மீனுக்குருவியோட குடும்பம் அந்த பட்டாசுகளை வெடிச்சு இனிப்பை சாப்பிட்டபடியே அந்த தீபாவளிய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. நண்பர்களே,
அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் தீக்ஷிதா, அதிகா, நோமன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரவீக்ஷா, பெர்னிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வைஷ்ணவி, ஸ்ரீஹரி, முகுந்தன், ஜெகதீஸ்வரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ ஹர்ஷதன், ஸ்ரீ விஷ்ணு தேஜா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஷர்வின், சர்வேஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பூர்விகா, கிருஷிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹிரிதரா தாஸ், காவேரி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகிழினி, அழகினி 2 பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். அனன்யா ஸ்ரீ, ஆராதனா 2 குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா இருக்கணும், சரியா? ஹாய் ஜீவிகா, கிருத்விக், ஹாய் மகிசாலினி, லிவிஷா, தானியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இசைக்குட்டி, ஹாய் க்ரைல், மோனிஷ், ஜஸ்வந்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.